வணக்கம் 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 மங்களம் இந்த பெருத்த சபையில் எந்த போது விளக்கம் என் விருத்தாந்தம் உனக்கு நன்றாக தெரியுமா? தனம் தானியம் பொன் பொருள் இதெல்லாம் வளர வேண்டுமெல்லாம் என்ன வரணும்? தண்ணி மழை மழைக்கு அதிபதி மேகராஜன் மேகராஜ மகளா மின்னலொளி மின்னலொளி மறந்தவன் அர்ஜுனன் அர்ஜுனனா பெருத்த தபத்தை செய்தவன் தபத்துக்கு பரிசாக பாசி பண்ணை கணைய பெற்றவன் பாசி பண்ணை கணைய வைத்தியோட வன்னி மரம் அந்த வன்னி மரத்துக்கு அதிபதி வன்னியன் வன்னியோட அண்ணிய காமாட்சி காமாட்சி கண்ணன் கண்ணன் மாறிவிடுதுன்னா திருவாய மகாலட்சுமி லட்சுமி இந்த லட்சுமி சொல்ல விளக்கம் ஓடியா கோட்டிகள் நாட்டம் பார்த்தால் நியாயம் தர்மம் கண்ணியம் கட்டுப்பாடு நீதி நேர்மை சத்தியம் பொறுமை நிதானம் அனைத்தையும் கடைபிடித்த அசனாவதி ஆளக்கூடிய அண்ணன் இருக்கின்றாரு. மூணு பேரா? மூணு பேரு. வணக்கம் வணக்கம். ஒரு மனிதா பிறந்தால் ஆமா நேர்மை இருக்கணும், நேர்மை பொறுமை இருக்கணும். அப்பேற்பட்டாலும் எங்க போனாலும் ஆமா எங்க போனாலும் பொறுமையா வேணும். பொறுமையா இருந்தால் அவ்வளவு நல்லது. ஆமா என்னுடைய செயல் பிரகாரம் அண்ணன் மகன் ஆகப்பட்ட தர்மம் இருக்கிறான். நான் எப்படி இருக்கணும்? அண்ணார் பிள்ளை. ஆமா அண்ணார் பிள்ளை. எப்படி வர முடியா?
சொல்லக்கூடிய அசனாபுரி, அத்திநகர், இந்திரபிரதேசம் இப்படி சொல்லக்கூடிய 5 நாட்டு ஜகத்தோடு பரிமாணம் வரக்கூடிய அண்ணாவாகிய திருத்தலாட்டு மன்னன். நாங்களும் மூவர். திருத்தலாட்டு மன்னன் முதலாக பிறந்தார். இரண்டாவதாக என் நடு அண்ணன் பாண்டுமகாராஜன். மூன்றாவதாக நான் விதுரன். ஆனால் அவர் எல்லாமே சுகமாக மனைவியோட குழந்தை கூட இருக்கிறார். ஆனா எனக்கு திருமணம் நடக்கவில்லை. சத்தியமே தவறா மன்னன் நான் தான்டா. சத்தியத்தை கடைபிடிக்கிறான். ஒரு நாளும் தினமும் பொய் என்ற வார்த்தை வாயில வராது. பொய் உரைக்காம மன்னன் யார் என்றால் நான் தான். சத்தியம் தவறாதவன், பொய் உரைக்காதவன், நீதி நேர்மை தர்மம் கண்ணி பத்தியம் தவறலாம். ஒரு மனிதா பிறந்தால் பத்தியம் தவறலாம். ஆனா சத்தியம் தவறிட்ட நேத்து நானா ஆளை பார்த்து பேசுற தம்பி என்ன பார்த்து நேத்து பார்த்து வேற ஆளா இருக்கும். பாத்துறேன் காலையில கோபத்தோட ஏறு வண்டியில விட்டா வண்டி ஆள முடி போன வாங்கினேன் டாட்டா இட்லி பூரி பொங்கல் அப்படி இருக்கும்போது நாங்க மூவரும் ராமனுக்கு நீதிய நீர் நேர்மையோடு இந்த இந்திரபிரதேச ஆண்டுகள் வருகிறார். ஆனா இருந்தாலும் இன்னும் எப்படி வர ஓடியா இல்ல தாமதமாக ஏமாற்றம் ஏமாற்றம். சிந்தித்து நடக்காதவனும், சேனருங்கி பழகாதவனும், குறிப்பிருந்து கொடுக்காதவனும், தரமருந்து பாராதவனும், இசையிருந்து கேளாதவனும், காலத்தில் மழையும் கடும் பசுவுக்கு உதவ அன்னமும், தாகத்தை சீக்கா தண்ணியும், சற்றுமே சிந்திக்காத அரசனும், கற்றும் பயணத கல்வியும், முகமலர்ச்ச நற்பும், முடிவு செய்த கதையும், பிரிமிழந்த காதலும், அறிந்து கொள்ளாத மோதலும், வேலைக்கத்து நீரும் வெறுங்கையாகுமே. அத்தன்மை போல நான் யாரு நினைக்கிறேன் சத்தியத்தை கடைபிடிக்கிறவன் எங்கிட்ட கொண்டு ஏமாத்துறேன். அதை விடு. வேதாந்த குலத்தோர் வேந்தர் மேதினி இவர்கள் எல்லாம் ஆதார வான ஜோதி ஆதி நாராயணன் பாதம் போற்றி தீதர கற்றுணர்ந்த சிறப்புடன் அமர்ந்த எங்கள் ஆதார வான எந்தன் அன்ன தந்தைய போற்றி போற்றி. என்ன கிராமம்? இந்த கிராமம் பெருங்காப்பூர் கிராமம். இந்த பெருங்காப்பூர் கிராமத்தில் அம்மன் யாரு? ஏகத்தில் பிறந்தனால ஏகாஜேனி அம்மனுக்கு தேர் திருவா செய்து கொண்டாடிய பிறகு பெருதி பெருது புவனம் பெருது புவனமோ நான்முகன் படைத்து நான்முகனோ கரியம்மாள் உந்தியில் பிறந்தவன் கரியமான அழகாக தோன்றியது. அழகடலும் ஆதிசேஷன் நடக்கும். ஆதிசேஷனும் உமாவை சுந்தூர்ல கிடக்கும். உமா மதம் தொண்டரை கிடக்கும். தொண்டூரிய பெருமை சொல்ல முடியாது பெருமை. இந்த கிராமத்திற்கு தெய்வ தேவாதி பாதர கமலத்துக்கும் இந்த கிராமத்திற்கு தலைவர் கவுன்சில் நம்பர் அவருடைய பாதர கமலத்துக்கும் நம்ம நாடக குழுவை சேர்ந்த அனைவருக்கும் திரௌபதி அம்மன் நாடக சபா அனைவருக்கும் அவருடைய பாதர கமலத்துக்கும் அனைவருக்கு வந்துடும்.
கருவூர் உருவாகி வந்தே சிசுமானே. தாயும் தந்தை கூடி அவர் சேர்ந்து விளையாடி கருவூர் உருவாகி வந்தே சிசுமானே. அப்படி சொல்லக்கூடிய இந்த அசுனாபுரி ஆண்டு வரக்கூடிய மிதுன மன்னன் விளக்கம். அப்படி இருக்கும்போது என்னுடைய அண்ணாவா இருக்கிறாரு திருத்தனுடைய மன்னனுக்கும் 100 பிள்ளைகளா, அது என் பிள்ளை மாதிரி தான். அவர் 100 என் நட்டான இருக்கிறாரு. பாண்டவங்க ராஜா குந்தமா தேவி மாத்ரா தேவி ஒவ்வொருக்கு சேர்ந்து பிறந்த பிள்ளை 5 பிள்ளைகள், 5 ராஜாக்கள். அது ஒரு 5, அது ஒரு 100. நான் பெத்த பிள்ளைங்க மாதிரி தான். அண்ணன் பிள்ளையா தான் என் பிள்ளையா தான் ஒன்று தான். அப்படி இருக்கும்போது இந்த நேரத்துல நானும் வந்து அதிக நேரம் ஆயிட்டு ஏதோ காரணம் தெரியல. எப்பவுமே அழைப்பு கொடுக்காதவன் அவன் துரியோதன ஒரு மாதிரியான ஆள் தான். அண்ணன் பிள்ளைதான், அண்ணன் பிள்ளைதான். பாண்டவர் இருக்கிறாரு, தர்மர், பீமன், அர்ஜுன, நகுல, சகாதேவன். இவர் 5வரும் நான் என்ன சொல்லுகிறோம் அந்த வார்த்தை தடை இல்லாமல் விடுச்சு அப்பா அப்பா அப்படி என்று கூப்பிடுவாரு. ஆனா துரியோதன பாரு எங்கன்னா இல்ல ஆளு இல்லாம போது அவங்க நான் கலப்பையன் விதுர்னா. ஆமா விதுர்னா அப்படின்னு அவன் கூப்பிடுவான். நம்ம சாப்பிடுறது நம்ம சாப்பாடு எல்லாம் அது ஒரு பஜனை மலை கட்டின்னு ஒரு பிள்ளையா ஏங்க தப்பு செய்தாலும் அண்ணார் பிள்ளை, நல்லது செய்தாலும் அண்ணார் பிள்ளை. மறக்க முடியுமா? ரெண்டுமே சந்திர சூரிய பிள்ளை பார்க்கக்கூடிய இருந்தாலும் மகனாகப்பட்ட துரியன் அழைப்பு துரியோதனன் வந்திருந்தால் உன் சொத்தப்பா அப்பா வந்திருக்கார் என்று ஒரு வார்த்தை அறிக்கை விட்டவா.